வரக்கூடாதுன்னா எச்சரிக்கை. அமைந்து கொண்டிருக்கும் மூடிக்கிட்டு வாக்காரு ஆடு ஒன்று போட்டு ஓடுன்னுக்கிட்டு கிடக்காம லூசு முண்டை வந்தவனைய வாயை கலப்பாத பொல்லா முண்டை ஒழுக்கமாக இருந்துக்கணும். நாக்கு அறுவட்டு போயிடும். அமைந்து கொண்டு இருக்கும். ஆமாம், தூதை கிராமத்தரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான MK வல்லரசு அவர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஆரம்பிச்சிடுவோமா? வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சோமா சமர்த்தவரம் இருக்கிறோம். அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்ளுக்கும் அன்பு அண்ணன் மாயகுல மாதவன் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணனை பற்றி தெரியும், நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவாரு, கெட்ட விஷயத்தை அப்படியே காத்தோட விட்டுருவாரு. ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளதுக்கு சிரிச்ச முகமா இருந்தா ஏன் இப்படி உட்காந்துருக்குற பப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி அவர் பல யோசனையில் இருப்பார். அந்த யூனிட் அங்க ஓடுமா? இங்க எந்த யூனிட்? நம்ம யூனிட்டே இங்க சரியில்லாம இருக்கு. அதனால ஆரம்பிச்சிடுமா? என்ன நீ கேட்கிற? அமைதியா உட்கார்ந்தியனா இல்லன்னா உனக்கு எது தெரிக்கவே தெரியாது. பிடிங்க மாமா. எருங்க மேலே அடிங்க தாளோ இத நடவா
மேளக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆல்ற வீட்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்டம் தாளக்காருக்கு. அருமையான வாசிப்பு. வாங்க. இவரங்க மேடையில் டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய நடன குயில், நடன கலை அரசி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த RS ராதாச்செல்வி அக்கா அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நல்லா போடுங்க, எங்க அக்கா தான். உனக்கு மட்டும் அக்கா இல்ல, அவருக்கும் அக்கா தானே. தூதைக்கு வந்த வாங்குங்க வாங்க, அன்பளிப்பு காசை வாங்கிருங்க, பசிவு காசு இல்லை. என்ன செய்வேன், என்ன யாரு பேருன்னு பாண்டித்துறையானு, நம்ம பாண்டித்துறையா தெரியும்ல எனக்கு. ஆமா, பாண்டித்துறை அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பை வைத்துள்ள ஆமா ராஜநடிகர். உண்மைக்குமே அன்பை வாரி வழங்கிய அன்பண்ணன் பாண்டித்துறை அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் அன்பு கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் வாயில கணவர் உன்னை போட்டு புரிஞ்சு சொன்னா அப்படியே உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். முதல்ல அன்னை விசில் வராம வைங்கண்ணே, நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 2 கிளுகிழப்ப தருவேன். கிளுகிழப்ப தான் நெளிஞ்சு வச்சா குண்டக்க மண்டக்க ஓட்ட கிளுகிழப்ப என்ன கேட்டாங்களா? உன் இதை பொத்திக்கிட்டு வாசிய முதல்ல எதுல ஓட்ட விழுகுது எதுல ஓட்ட விழுகல, இந்த பேச்செல்லாம் சம்பவங்களை ஜம்முராஜா கிட்ட வச்சுக்கணும். லோனை பத்தி அவங்க பொழந்து கட்டுறாங்க, குழு தலைவியா. அந்த லோனு வாங்கி கறியை சமைச்சு சாப்பிடும் போது மட்டும் வக்கனையா நக்கறியல்ல முதல்ல, உண்மைதானே? அப்புறம் என்ன கூந்தலுக்கு லோனை பத்தி பேசுற? வாங்கி பொண்டாட்டிக்கு சோறு போட சத்து இல்ல, சத்து கட்டவன் புருஷன் நல்லா இருக்கணும். நாங்க என்னமோ விடியல் வாங்குறோம், லோன் வாங்குறோம், எவரசம் என்னென்னத்தையே வாங்கி குடும்பத்தை சமாளிக்கிறோம்ல. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 லோன் வாங்கி அழகுதா. அதனால லோன் உண்மைக்குமே அதெல்லாம் கொடுத்து வச்ச மகராசிங்க நாங்கெல்லாம். சரியா? என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறக்கூடாதுன்னு இருக்காங்க. லோனை வாங்கியாவது குடும்பத்தை காப்பாத்துறோம்ல. ஆனா உங்களை மாதிரி ஆளுகெல்லாம் குடும்பம் குட்டிய தூக்க விட்டுருவிய முதல்ல. அதனால நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி அன்பு கணவர், என் ஆசை கணவர், உண்மைக்குமே செய்யாமகள ராமதாஸ் அவர்கள் நான் பாடுற மாதிரியே பாடி ஜெயிப்பார். சவுந்தரராஜன் வாய்ஸ அந்த ஆண்டவன் மகாபிரபு என் அன்பு கணவருக்கு படைத்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? தூத கிராமத்துக்காரவங்க கை தட்டுங்க அப்ப பாப்போம். நடிகன் ஜிங்கங்களே ஒரு பன்னர் உனக்கு எனக்கும் தொண்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஒரு ஊர்லயும் உன்னை புரோட்டா தட்டை கூப்பிட கூட போக மாட்டாங்க, உன்னை இளையருக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. மூடிக்கிட்டு வாசி முதல்ல. என்னத்த மூடுறது? எதையாவது மூடு முதல்ல. ஏங்கா வர வர ஆளு ரொம்ப கிளாமர். ஏக்கா அப்புறம் ஒண்ணு மட்டும் வாக்காம்ப மூடிக்கிட்டு வாசினா முதல்ல. எலுமிச்சம்பழம் எதுக்குள்ள வச்சிருக்கிற? எலுமிச்சம்பழம் யாரும் பக்கத்துல வரக்கூடாது. நாங்க 2 பேரும் நீ கனவுலயே வரக்கூடாது. நீ எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிற, நான் ஒரு வெள்ளச்சாவலை கட்டி தொங்க விட்டுருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. உன்ன மாதிரி காவாலி பயலுங்க என் கனவுலே வரக்கூடாதுன்னு. அதனால எக்க வைங்கண்ணே. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிற? ட்ரவுசரோட அன்டீசன்ட் அப்பிகே பண்ற. நீ இப்ப வாங்குபட்டு போறப்ப என்ன சரக்கு சாப்பிட்ட முண்டை, கர்மம் முடிச்ச முண்டை, கிளை விட்ட மூத்தரத்தை வாங்கி 3 கை முடக்கு முடக்குன்னு குடிக்கிற மாதிரி மூதேவி. உன்னையெல்லாம் கட்டி உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வாச்சிருந்தேன். தாத்தால உன்னை நேரம் சாமானே இல்லாம பண்ணி இருந்திருப்பேன். ஏடுவட்ட முண்டை. நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி நான் மட்டும்தான். பேசுனது பூரா அசிங்கம். நீ அவன் மாத்திராவாது. கெட்ட வார்த்தை என் வாயில ஒரு வார்த்தை வராது. உலக பொய். கோடியில ஒரு பெண்மணி என்னைய மட்டும் படைக்க பிரம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். செய்யறதோட சரி. இந்த உலகத்திலேயே ஆமா ஒரு தன்மானம் படைத்த தலை சிங்கம்னா அது நான் மட்டும்தான். செய்யறதுல மட்டும் கெட்டிக்காரி. உன் கொட்டையே சரியில்லை, நீ உத்தராஜ கொட்ட மாட்டேங்க. சிவபக்தன் அப்படி சொல்லாத, உன கையை பிடிச்சி இழுக்க போகுது. கையை பிடிச்சி இழுக்க ஒரு புதுசா ராமதாஸுக்கு வாயை பிடிச்சி இழுக்க பாடியா முதல்ல. எனக்கு மட்டும் ஏற்றிட்டு எடுத்து வச்சுருங்க, வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல. கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்திலே கடலை குலவரத்திலே கடலை குலவரத்திலே அந்த காலப்புறா
ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த தொண்டை தான். சரியா? அது இருக்கிற வரை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அதை சரியா பயன்படுத்திக்கணும். தொண்டை அதிகமா இருக்கணும் ஆன்னு வச்சுக்கவே வெதர் வீங்கி செய்யாமங்களா ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கணும். நீ இந்த வெதருக்கு மருந்து விடு. அதுக்கு எவ்வளவு ஈனவனா இருப்ப அவளை கூட சொல்லு. ஆமா அவன் என்னமோ சொல்லு சும்மா அறா முதல்ல அந்த காரப்புறா கலஜோடனே அந்த காரப்புறா கலஜோடனே இங்க கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு கலங்குதடி என் மனசு என் மனசு சோழ கொல்ல ஓரத்துல போமா தூர கிராம சோழ கொல்ல ஓரத்துல போமா நீ போய் நக்குன முதல்ல உன் தலையெழுத்து சாகிற வரையும் இந்த பெட்டிய கீழ் ஊழ் அமுக்கிக்கிட்டு சாக வேண்டியதான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசன் சம்மங்குளம் சமூகராஜா அவட்ட போத மறுநாளே என்கிட்ட ஓடியாந்துருவேன். அந்த ஜோடி புறா அந்த ஜோடி புறா ஓடி போக அந்த ஜோடி புறா ஓடி போக இங்க சோறுதுங்க என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு ராம ஆண்டாலும் ராமன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ராம ஆண்டாலும் ராமன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆண்டாண்டா என் மனசு புறாண்டா போடுங்கடா. ஆண்டாண்டா என் மனசு புறாண்டா போடுங்கடா. ராம ஆண்டாலும் ராமன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஆரம்பிச்சிருவோமா? வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வரணும்னு இருக்கிறோம். அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்ளுக்கும் அன்பு அண்ணன் மாயகுல மாதவன் அவர்களுக்கு எங்க கலை குடும்பத்தின் சார்பாக மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா அண்ணனை பத்தி தெரியும், நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவாரு, கெட்ட விஷயத்தை அப்படியே காத்தோட விட்டுருவாரு. ஆடியோ சமைத்துக் கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு சிரிச்ச முகமா இருந்தா ஏன் இப்படி உட்காந்துருக்குற கப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி? அவர் பல யோசனையில இருப்பார். அந்த யூனிட் அங்க ஓடுமா இங்க எந்த யூனிட்? நம்ம யூனிட்டே இங்க சரியில்லாம இருக்கு. அதனால ஆரம்பிச்சிடுமா? என்ன நீ கேட்கிற? அமைதியா உட்கார்ந்தியனா இல்லன்னா உனக்கு எது தெரிக்கவே தெரியாது. பிடிங்க மாமா. எடுங்க மேலே அடிங்க தாளோ இத நடவா Everybody
கச்சேரிக்காருக்கு, இரண்டாவது ஆட்ட மிருதங்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்ட ஆல்ட வீட்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்ட தாளக்காருக்கு. அருமையான வாசிப்பு. வாங்க. இவரங்க மேடையில் டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய நடன குயில், நடன கலை அரசி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த RS ராதாச்செல்வி அக்கா அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நல்லா போடுங்க, எங்க அக்கா தான். உனக்கு மட்டும் அக்கா இல்ல, அவருக்கும் அக்கா தானே. வாங்குங்க வாங்க, அன்பளிப்பு காசை வாங்கிருங்க, பசிவு காசு இல்ல. பாண்டித்துறையானே, நம்ம பாண்டித்துறையா தெரியும்ல எனக்கு. ஆமா, பாண்டித்துறை அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ள ஆமா ராஜ நடிகர். உண்மைக்குமே அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பண்ணன் பாண்டித்துறை அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் அன்பு கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் கணவர் உன்னை போட்டு புரிச்சேன்னு சொன்னா அப்படியே உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். முதல்ல அன்னை விசில் வராம வைங்கண்ணே, நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 2 கிளுகிழப்ப தருவேன். கிளுகிழப்பு தான் நெளிஞ்சு வச்சா குண்டக்க முண்டக்க ஓட்ட கிளுகிழப்ப என்ன கேட்டாங்களா? உன் இதை பொத்திக்கிட்டு வாசிய முதல்ல எதுல ஓட்ட விழுகுது எதுல ஓட்ட விழுகல, இந்த பேச்செல்லாம் சம்பவங்களை ஜம்முராஜா கிட்ட வச்சுக்கணும். லோனை பத்தி அவங்க பொழந்து கட்டுறாங்க குழு தலைவியா. அந்த லோனு வாங்கி கறியை சமைச்சு சாப்பிடும் போது மட்டும் வக்கனையா நக்கறியல்ல முதல்ல, உண்மைதானே? அப்புறம் என்ன கூந்தலுக்கு லோனை பத்தி பேசுற? வாங்கி பொண்டாட்டிக்கு சோறு போட சத்து இல்ல, சத்து கட்டவன் புருஷன் நல்லா இருக்கணும். நாங்க என்னமோ விடியல் வாங்குறோம், லோன் வாங்குறோம், என்னென்னத்தையே வாங்கி குடும்பத்தை சமாளிக்கிறோம்ல. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 லோன் வாங்கி அதனால லோன் உண்மைக்குமே அதெல்லாம் கொடுத்து வச்ச மகராசிங்க நாங்கெல்லாம். சரியா? என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறக்கூடாதுன்னு இருக்காங்க. லோனை வாங்கியாவது குடும்பத்தை காப்பாத்துறோம்ல. ஆனா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் குடும்பம் குண்டிய தூக்க விட்டுருவிய முதல்ல. அதனால நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி என் அன்பு கணவர், என் ஆசை கணவர் உண்மைக்குமே செய்யாமகள ராமதாஸ் அவர்கள் நான் பாடுற மாதிரியே பாடி ஜெயிப்பார். சவுந்தரராஜன் வாய்ஸ அந்த ஆண்டவன் மகாபிரபு என் அன்பு கணவருக்கு படைத்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? தூத கிராமத்துக்காரங்க கை தட்டுங்க அப்ப பாப்போம். அடியன் ஜிங்கங்களே, உனக்கு எனக்கும் தொண்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஒரு ஊர்லயும் உன்னை புரோட்டா தட்ட கூப்பிட கூட போக மாட்டாங்க, உன்னை இளையருக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. மூடிக்கிட்டு வாசி முதல்ல. என்னத்தை மூடுறது? எதையாவது மூடு முதல்ல. ஏங்கா வர வர ஆளு ரொம்ப கிளாமர். ஏக்கா அப்புறம் ஒண்ணு மட்டும் வாக்காம்ப மூடிக்கிட்டு வாசினா முதல்ல. எலும்புச்சம்பளம் எதுக்குள்ள வச்சிருக்கிற? எலும்புச்சம்பளம் யாரும் பக்கத்துல வரக்கூடாது. நாங்க 2 பேரும் நீ கனவுலயே வரக்கூடாது. நீ எலும்புச்சம்பளம் வச்சிருக்கிற, நான் ஒரு வெள்ளச்சவளை கட்டி தொங்க விட்டுருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. உன்ன மாதிரி காவாலி பயலுங்க என் கனவுலே வரக்கூடாதுன்னு. எக்க வைங்கண்ணே. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிற? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிற? ட்ரவுசரோட அன்டீசன்ட் அப்பிகே பண்ற. நீ இப்ப வாங்குபட்டு போறப்ப என்ன சரக்கு சாப்பிட்ட முண்டை? தர்மம் பிடிச்ச முண்டை கிளை விட்ட மூத்தரத்தை வாங்கி 3 கை முடக்கு முடக்குன்னு குடிக்கிற மாதிரி மூதேவி. உன்னையெல்லாம் கட்டி உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வாச்சிருந்தேன். தாத்தால உன்னை நேரம் சாமானே இல்லாம பண்ணிட்டு இருப்பேன். ஏடுவட்ட முண்டை. நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி நான் மட்டும்தான். பேசுனது பூரா அசிங்க. நீ அவன் மாத்திராவ கெட்ட வார்த்தை என் வாயில ஒரு வார்த்தை வராது. உலக போய் கோடியில ஒரு பெண்மணி என்னைய மட்டும் படைக்க பிரம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சரி, இந்த உலகத்திலேயே ஆமா ஒரு தன்மானம் படைத்த தலை சிங்கம்னா அது நான் மட்டும்தான். செய்யறதுல மட்டும் கெட்டிக்காரி. உங்கொட்டையே சரியில்லை, நீ உத்தராஜ கொட்ட மாட்டேங்க. சிவபக்தன் அப்படி சொல்லாத, உன கையை பிடிச்சி இழுக்க போகுது. கையை பிடிச்சி இழுக்க ராமதாஸுக்கு வாயை பிடிச்சி இழுக்க வாரியா முதல்ல. எனக்கு மட்டும் ஏற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க, வாயை பிடிச்சி இழுக்கட்டும் முதல்ல. கடலை கொள்ள வரத்த கடலை கொள்ள வரத்த கடலை கொள்ள வரத்திலே கடலுக்குள்ள வரத்திலே கடலுக்குள்ள வரத்திலே அந்த காலப்புறா
ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த தொண்டை தான். சரியா? அது இருக்கிற வரை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அதை சரியா பயன்படுத்திக்கணும். தொண்டை அதிகமா இருக்கணும் ஆன்னு வச்சுக்கவே வெதர் வீங்கி செய்யாமங்களா ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கணும். நீ அந்த வெதருக்கு மருந்து விடு. அதுக்கு எவ்வளவு ஈனவனா இருப்ப அவளை கூட சொல்லு. ஆமா அவன் என்னமோ சொல்லு சும்மா அறா முதல்ல அந்த காடப்புறா கலந்துடனே அந்த காடப்புறா கலந்துடனே இங்க கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு கலங்குதடி என் மனசு என் மனசு சோழ கொல்ல ஓரத்துல போமா தூத கிராம சோழ கொல்ல ஓரத்துல போமா நீ போய் நக்குன முதல்ல உன் தலையெழுத்து சாகுற வரையும் இந்த பெட்டிய கீழ் ஊழ் நாமிக்கிட்டு சாக வேண்டியதான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசன் சம்மங்குளம் சமூகராஜா அவட்ட போத மறுநாள் என்கிட்ட ஓடியாந்துருக்க அந்த ஜோடிபுரா அந்த ஜோடி புறா ஓடி போக அந்த ஜோடி புறா ஓடி போக இங்க சோறுதுங்க என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு ராம ஆண்டாலும் ராமன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. இடத்தைப்படுத்திக் கொண்டிருக்கும். உனக்கு எதிர்பார்த்தா இருக்காங்களா? தூதைக்கு எனக்கு எதிர்ப்பா இருக்காங்களா? தூதைக்கு வந்த பூங்கோதை. தூதைக்கு வந்த பூங்கோதை. சரி சரி, உங்களுடைய அன்பே இருந்தாலே போதும். சமூக ராஜாவை சட்டியை கலட்டணும். ராமதாஸ் அவர்களே, நீ போட்டிருக்கியா? நான் போட்டிருக்கேன், உத்துக்கிட்டு பாரு முதல்ல. இதை கொண்டு இவள்கிட்ட கொடுங்க. அதனால அவர் அழைக்கணும். பேச்சின் பெருச்சாளி என்னகிட்ட பேசி ஜெயிக்க முடியவில்லை என்றால், அவரிடம் நான் தோத்து விட்டேன் என்றால்
என் அருமை சிங்கம், என் ஆரோக்கிய சிங்கம், என் அன்பு கணவர் ராமதாஸ் அவர்கள் தூத மேடையில தூக்கு போட்டு தொங்குவாயா? நீ தூக்கு போட்டு தொங்குறீ, நீ முண்டமா தொங்கு, உனக்கு செலவு வைப்பான். முண்டமா தொங்கவா? ஏன் ட்ரெஸ் போட்டு கொடுத்தவங்கன்னா உங்களுக்கு ஆகாத துறக்கி அதானே? மண்டையில பாருங்க சந்தன போட்ட எத்த தண்டி வச்சிருக்கிறேன். நீ ஒட்டுமுடிய கலட்டு விளக்கு மாதிரி மேல தானே பாத்துருக்குற. செத்துருவேன் அழைச்சுக்க. எந்த கோயில் பயல நீங்க ஏமாமா நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, வாங்க வாங்க ஓரம். உன்னோட அதானே சைடுல பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும். குக்கர் குண்டி குக்கர் குண்டி மாதிரி உட்காருங்க. அப்படி மண்டைய பாரு பைபாஸ் ரோடு மாதிரியே ரசிக்கிறீங்களா? அப்படியே விளக்கண்ண புரியா? முதல்ல மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கலைச்சூழல் கலைமாமணி ஆமா. நான் சொல்ற ஜதிய பெருமை சொல்லுமா? சிறு வயதிலேயே தினம் ஒரு கல்யாணத்தை பண்ணி தினமுமா? ஆமா. உன்னைய தாண்டல பொண்டாட்டி வப்பாட்டி கிப்பாட்டி மொத்தம் 3 வச்சிருக்கேன். ஆமா ஆமா. தினமும் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆமா. அக்கா இல்லையாடா? அக்கா இல்லன்னு சொல்லிட்டா. ஆமா. நான் சொல்ற ஜதிய கலைமாமணி பட்டம் கூடிய விரைவிலே வாங்க போறார். சரியான ஆளு. மியூசிக் காலேஜில் படிச்சு 10 விரல் எத்த தண்டி பத்தியல விரல் மட்டும் அத்த தண்டி என்ன செய்வேன் ஆண்டவா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு இருக்காங்க. ஆனா மிருதாங்காருக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. நீண்ட கோலாவே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஓ, இதை மூடிக்கிட்டு உட்காருன்ட்டேன். விளம்பரத்தை போற தம்பி வேணும் மருமைய தம்பின்னு சொல்லிட்டு நல்லா நொட்டு. நான் எப்படி ஜதி சொல்றேனோ அதே மாதிரி நீங்க 2 பேரும் என் ரசிகர் தானே? இப்போ சரி, இப்போ நல்லா தட்டுறப்ப கை முட்டி கணேச மாதிரி அடிச்சிட்டான்டா. இப்படி அடிக்கிறான்டா. முதல்ல நான் என்ன ஜதி சொல்றேன்னா அதை 2 பேரும் ததிங்கன்னா அடிக்கணும். சரியா? இல்லைன்னா கிழட்டு தாயலி மேங்கலாம் உன் ஜட்டி கலண்டு போயிடும். அடி முதல்ல இப்படிப்பா அண்ணே கொஞ்சம் நல்லா ஏத்துங்க. என் மருமை எனக்கு ஏத்தி வைங்க. என்ன தாத்தா நல்லா ஆடுறப்பா உத்தராஜா. சரி மாமா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா. 4 கேசையும் சேர்த்து கை முட்டி கணேசங்களா இருப்பீங்க போல. நீ இருக்கே இல்லையா? அப்படி இல்லங்க மாமா. கையில அடிக்கணும், கட்டையில அடிக்கணும் முதல்ல. ஆமா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தரைக்கிட்ட 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 தை 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 புள்ள 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 கல 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 இப்படிமா வாசிப்பாக்கே. அச்சுட்டாண்டா புழுக்க வைக்க மக்க வெற்றிகரமா புழுக்க வைக்கிறதுல பயங்கரமான ஆள்ற. தாக்குற தருகிறதோ தீக்கிற தருகிறதோ ஏனாதி ஜெயராஜ் அவர்களே தூத மேடையில புதுக்கோட்டை ராதாச்செடி விடிய காலையில 5:30 மணிக்கு ஒன்ன போட்டு நாவோ நீ எனக்கு அத்தை அத்தை நல்ல நொட்டு நொட்டு எத்த தண்ணி சொல்றான் பாரு. குறுக்கு கட்டார ஒளிமாவளா ஏழை நல்லா நொட்டுறாடா முதல்ல. இப்ப நீங்க செவாலியா ஜிவாஜி கணேசன் மாதிரி, நான் பத்மினி மாதிரி. அந்த தில்லானா மோகனம்பாள் படத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆட்டத்தை பார்த்தோம்னா 10 மணிக்கு ஆட்டத்தை அப்படியே அவர் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது வில்ல கத்தி எடுத்து ஒரு நாதஸ்வரம் ஊதுறியா? அத வந்து இவர் கூலிசாமி கிட்ட கூட அவன் ஊதுவே அந்த கதாநாயகனுக்கு. அப்ப அந்த கதாநாயகி ஏக்கத்தோட பாப்பா நாதா நாதா யாரு நாதா கையில அவசரத்துல பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. எங்க அந்த ஃபீலிங்கோட வாசிங்க. என்னடா பஸ் எடுத்துட்டாங்க?
ஏலே என்னடா பண்ணிட்டு கிடக்குற சிவாஜி சிதாஜி அது இதான் புருட்டு ஊதுறது. அவரு நல்ல மனுஷன் செவாலியா சிவாஜி கணேசன் எத்தனையோ பட்டத்தை வாங்கி இருக்கிறாரு. நீ என்ன பட்டம்டா வாங்கி இருக்கிற? இழுச்சவா பட்டம் மட்டும்தான் வாங்கி இருக்கிற. அப்படி இல்லடா மாதிரி கேள்றா. உடலும் உள்ளமும் அதனால சந்திக்கக்கூடிய சந்திக்கணும். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு மத்தாப்பு பின்னாடி நாய் வருது. இந்த கொலுசு இதுக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. பழைய செருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு வீடு தூக்கிட்டு போயிருவேன். வீட்டில் செருப்பு மட்டும் 15 மூட்டை வச்சிருக்கேன். பூரா ஒத்தக்கால் செருப்பு தான். ஊசி மணி பாசி மணி பூரா சித்திக்காளி பூரா சித்தி ஆச்சு. பூரா சித்தி ஆச்சு. கொஞ்சம் அங்கே ஒரு 50 ரூபாய் பிடிட்டு நான் அங்கே போய் 50 ரூபா வசூல் பண்ண போகிறேன் பாரு. ஊக்கு விடணும். பதினி வாங்கலையோ பதினியோ ஒரு செம்பு வாங்கல ஒரு செம்பு இலவசங்க. ஐயோ என்னக்கா செம்பு பதினி உப்பு பதினி வாங்கலையோ பதினிய குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளம்பாதான் கிளம்பும். ஐயா செம்பு எழுதிருக்கு. செம்பு ஏன் நெளிச்சுட்டாங்க சுமாரா. ஐயோ பதினி வாங்கலையோ ஒரு செம்பு வாங்கல ஒரு செம்பு இலவசம். ஐயோ ராதாச்செல்வி பதினியா பிடிக்க சொல்லு. நான் இருக்கிற ஆவாரத்தில் நீ வேற. அரே சாமி பதினி வாங்கலையோ ஒரு செம்பு வாங்கல ஒரு செம்பு இலவசம். ஐயா எங்கிட்ட இறங்குறது தெரியல. இது பதினில்ல மாட்டு மோத்திரம் வாங்கி குடிக்காத போயிருவேன். யார் நீ முதல்ல? நீ யாருன்னு கேட்டேன். நான் வியாபாரம் பாக்கல. அவன் கோலை புடிட்டு வர்ற நீ மதினி வர்ற நோனியை அத்துப்பிடுவேன். ஐயா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க ஓரமா நின்னு பாக்கணும். என்னுடைய வியாபாரத்தை நான் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வியாபாரத்தை ஊர்ல போய் பாரு. எந்த நேரமும் பொம்பளை கிட்ட போட்டி போறத நிப்பாட்டுங்க. ஆம்பளை கிட்ட வம்புலுக்குறத நீ நிப்பாட்டு. பொம்பளை நினைச்சோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆம்பளை நினைச்சா தூக்கி போட்டு கூட குத்துவேன். நீ குத்துறதுக்கு நான் கிடையாது. எவராவது இழுச்சா இவர அவள்கிட்ட குத்திக்கிட்டு கிடக்கணும். இன்னைக்கு கிடைச்ச இழுச்சவாச்சி ராதாச்செல்வி நீதான். இன்னைக்கு கிடைச்ச இழுச்சவா புண்ணாக்க சமோராஜா நீதான். விருப்பம் இருந்தா வாங்கி இடத்த காலி பண்ணிட்டு. நீ இடத்த காலி பண்ண வெட்டி புண்ணாக்க. நான் இடத்த காலி பண்ணா உனக்கு வேலை இல்ல. எனக்கு காலி பண்ண அவசியம் கிடையாது. உங்கு தரிச்சு போயிடும். யாரு உன் பதனி தரிச்சு போயிடும் வச்சுக்க. நான் பதனி விக்கலையா? ஏதோ விக்கிற. என்ன இந்த பதினிய குடிங்க. ஆமா மோத்திர கவிச்சு அடிக்கு. எதுக்குடா? என் பதினிய வாங்கி கொடுத்தா கிளம்பாதத கிளம்புமியா? ஜப்பான்ல வாங்குற பாசிரி. ஜப்பான் இத்தப்பட்டி கொட்டையா இருக்கு. உன் பதினிய நான் சொல்றத கேட்டுக்க. நான் சொல்றேன் நீ யாவர நிலையா நிக்கன்னா ஓரம் கட்டு. உன் பதினி ஓடணும்னா நீ ஓரமா உன் சண்டை கடை. ஓ சட்டத்தை என்னகிட்ட போட கூடாது முதல்ல. ஏய் பட்ட போட்டு நிப்பாட்டி. அதட்டாத. அதட்டி பேசுறத முதல்ல நிப்பாட்டு. நீ அதட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்குறதே ஏன் நிப்பாட்டு. பேசி நாட்டா பட்ட வாங்கி பொம்பளை அடக்கன்னு என்ன ஆச்சு நினைக்காத. பொம்பளை அடக்குறவன் தான் சண்முகராஜா. ஆம்பளை அடக்க வைக்கிறதா சலாராஜா. நீ அடக்கி பாரு. அடக்கி பாரு. நீ என்ன பண்ணுவ? செத்த சண்டையில சாவே. இல்லனா வக்கமக்க உலவே கிழிச்சு நான் சாவே. 60 வயசு கிழவனாக உருட்டிக்கு சாவே. உனக்கு கிழவன் தான் கிடப்பேன். உனக்கு உலவி தான் கிடப்பா முதல்ல. கிழவிட்ட உள்ளது உன்கிட்ட என்ன இருக்கு? என்னட்ட
கழுகுன சட்டிக்கு தாண்டி பணியாரம் புசு புசுன்னு எழுப்புவேன். சட்டி இருந்தா தானே மாவுல ஊத்தி பணியாரத்தை புசு புசுன்னு எடுப்ப. சட்டி ஓட்ட சட்டியா வச்சிருக்கீங்க. ஓட்ட சட்டி நீ சொல்ல கூடாது. நான் தூர்ல கைய விட்டு இப்பாட்டு அதிகமா பேசாத. அதிகம் பேசாத நான் சொல்லிட்டேன். இல்ல நீ பெரிய ஆளு. நீ என்ன பெரிய ஆளு முதல்ல? நீ பெரிய ஆளு. நீ இல்ல என் மசத்துக்கு ஜாமா. எந்த மத்துக்குற? இது என்ன தேவை மசரா? இது என்ன ஒரிஜினலே வச்சுக்க மாட்டியா? யாரு? நீ இன்னும் பெரிய ஒரிஜினல். எல்லாமே டூப்ளிகேட் தானா? இந்த ஐஎஸ்ஐ முத்திரையிடு. உங்க அப்பா. உங்க அப்பா. என்ன பேச சொல்றீங்க? இங்கரு பொச்ச கிழிச்சு புடுங்க வேளாள்ட்ட வச்சுக்க. எடுவட்ட பயல. வெதரு தெரிச்சு போயிரணும் வச்சுக்க. அது ராமதாஸ் அதெல்லாம் வேற பொம்மையிட்ட வச்சுக்கடா. என்ன பெரிய பேச தெரியாத ஏமாளி வரா பாரு. ஆயிங்க ஊயிங்க அரட்டறதுங்க உருட்டறத. மாவனே சாமா எந்திரிக்கிறதுக்கு பல நாள் ஆகும் உனக்கு. இந்த தூத மேடையில சொல்றேன். என்னை மட்டும் நீ சமாளிச்சு போடு. இந்த தென்னை மரத்துல இருந்து குதிச்சறேன். அக்கா மக்கா இந்த தூத கிராமத்து முன்னிலையில சொல்றேன். என்ன மட்டும் நீ சமாளிக்க முடியலனா சரி. இந்த பெண்கள் 100 நாள் வேலை பார்க்க சொன்னா நான் பார்க்கறேன். பார்க்க தாண்டி வேணும். என்ன ஒண்ணு தெரியுமா? தொண்டை பெருசா இருக்கு. என்ன ஒண்ணு தெரியுமா? என்ன கேக்குற? அரே என்ன? உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்னுகிட்டு கையில புடிச்சு அடிக்கிறவன். லோக்கல் யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன். உன் தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு ரூட்டே காமிப்பேன். அறிவு கண்ணகர் இந்த சமூக சமூகராஜ் அவர்களே, குற்றம் குற்றமே. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால், என் பேச்சில் ஏதாவது இடையூறு இருந்தால் நீங்க மன்னித்து விடுங்க ஐயா. நீங்க சொன்னீங்களே ஒரு அறிவுபூர்வமான வார்த்தை. உட்கார்ந்து அடிக்கிற பொம்பளை உனக்கு அவளை தெனாவட்டு இருக்கும்போது கையில புடிச்சுக்கிட்டு நான் புலி படம் வரைவேன், என் சிங்கா படம் வரைவேன், எங்கடா வரைவேன் எடுவட்ட எரும மாட்டு பயல புடிச்சுக்கிட்டு நுனிய நேரத்துல என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு நீயும் குழி பறிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதா? சொல்லு. பொம்பளை ஆளுகள் சிரிப்ப பாரு. என்ன கறிக்கடையில வேலை பார்த்தியா? நுனிய நறுக்குவியா? எவனாவது அசல்ல வருவேன் அவனை போய் நறுக்கு. யாராவது நாடக உலகத்துல ஒரே ஒரு ஆள் அடக்கிறவன் இந்த சம்பவம் சண்முகராஜ். வாயால சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதா? அடக்கிருக்கேன் அடக்கிறேங்கிற காலையில நாடகம் முடிஞ்சோட சம்பவத்துக்கு பேக்கத்துக்கிட்டு கிளம்பி நீ புதுக்கோட்டை போயில புருஷன் ஒன்னே குத்துவேன். என் பொண்டாட்டி என்ன குத்துவாங்க? இங்க போகணுமா? அங்க சரியா போகணும். போகணும். என்ன பேசுற? சம்பாதிக்கிற பணத்தை குடுக்கணும் வீட்டுல. எங்க கொடுத்து கிளிக்க முதல்ல? அப்புறம் எங்க கொடுத்து கிளிக்கத்தான் குடுக்குறேன். சம்பாதிக்கிறது யாரு? சம்பாதிக்கிறது யாரியா? ஆம்பளை நீ தானே. அப்ப நீங்க சொன்னீங்க சம்பாதிச்சு குடுக்கணும்னு. பொம்பளை வேலைக்கு போறாங்களா? ஆம்பளைக்கு நீ வேலைக்கு போறியா? ஆம்பளை தான் நீ வேலைக்கு போற. வேலைக்கு போற மகன் சீரியல் தாண்டி பாக்குற. என்ன சீரியல் பாக்குறோம்? 6 மணிக்கு பாக்குற சீரியல் 12 மணிக்கு பார்த்துட்டு நல்லா மூக்கு பிடிக்க பிய திண்டாப்புல திண்டுட்டு தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிற. வீட்டு முன்னாடி கோலம் போட முடியுதா? உன்னை யார மாட்டு சாணம் தொளிக்கிறியா? இல்ல மாவாட்டுறியா? இல்ல குழம்புக்கு அம்மியில வச்சு அரைக்கிறியா? பூரா கிரைண்டர் மிக்ஸி சீரியல். இவன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு வந்து இவன் அடுப்புல அரிசி உழ வச்சு இவன் சாப்பிடுறேன். எதுக்கு சாப்பிடுறேன்? என்னத்தை கிழிச்சு கேப்ப நட்டுட்ட? நாங்க சீரியல் பாக்குறோம். சீரியல் பார்த்துட்டு சோத்த பீதிங்கிற மாதிரி நாங்க திங்கிறோம். அந்த பொம்பளை வரைக்கிற சோத்த சுண்ணாம்பு திங்கிற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு கொட்டுறிய. நாங்க சீரியல் பாக்குறோமே, நாங்களாவது நல்ல நல்ல உள்கருத்துகள் பாக்குறோம். ஏன்னா எடுவட்ட எரும மாட்டு பயல 75 ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு கருவத்தூர்ல வெறும் முட்டை குண்டி படமா நீ பாத்துக்கிட்டு கிடக்குற. உன்னைய தூக்கி போட்டு ஊமை குத்து வாங்குற. நீ எங்களை சொல்ற சீரியல் பாக்குறோம். சீரியல் என்னத்தைய நாங்க பாத்துக்கிட்டா? என்னத்தை பாத்துக்கிட்டா? மனைவி சொல்ல மந்திரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்க பாக்கியலட்சுமிய பார்த்தேன். ரெண்டாவது கொண்டாட்டிய வச்சுக்கிட்டேன். நீ என்னத்த சீரியல் நல்ல சீரியல் பார்த்தா மாமியாவை அம்மிக்குலை விட்டு கொள்ற. சிலிண்டரை தெரிய விட்டு மாமியால கொள்ற. எந்த மருமக மாமியால் கஞ்சி ஊத்துற? இந்த கூட்டத்துல மாமியால் மருமகளும் ஒன்னா போட்டோ எடுத்திருக்கோம். கை தூக்குங்க. அந்த நான் கப்பு தர்றேன். நீங்க சொன்னீங்கல்ல மாமியாவும் மருமகளும் எங்க ஒன்னா போட்டா எடுத்துருக்காங்க, கை தூக்குங்க அப்படின்னு என் வர்க்கத்தை தூக்க சொன்னீங்கல்ல. 4 பெண்மணிக்க கையை தூக்கிட்டாங்க. உன் வர்க்கம் இப்படி உட்கார்ந்துருக்காங்கல்ல. என் பொண்டாட்டிக்கு தெரியாம தூதையில நான் யாரையுமே வப்பாட்டி வைக்கலன்னு உன் ஆளை கை தூக்க சொல்றா. நம்மாலு ஓட்டு ஏன ஓட்ட பாரு. ஏன்னா அப்படி தூக்கிக்கிட்டே தெரிய வேண்டியது. தூக்குனாத்தான் நீ ஏத்துக்குருவ. என்ன மசத்துக்குன்னு கேக்குற? இடையூறு இல்லாம பேசுற. இந்த பேச்சு ஆம்பளைக்கு ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன். பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சு. நீ என்ன பேசுற நானும் விட்டு கொடுக்காம பேசுவேன். அப்படியா? அம்மாம்பே, அப்பாம்பே, நான் அண்ணன்பே, தம்பிம்பே, நான் சித்தப்பாம்பே, சின்னமாம்பே, நான் பெரியப்பாம்பே, பெரியம்மாம்பே, நான் பெட்டிம்பே, மிருதங்கம்பே, நான் ஆல்ரவுண்ட், நான் தாளம்பே, நான் ஆம்பே. சமோராஜா ஒண்ணு போட்டு நான் ஊம்பேண்டா. இடத்துக்கு வாரி ஊசி நுழை இடம் கொடுத்தா உலக்கையை தள்ளி விடுவேன். ஊசி இடம் கொடுத்தா தான் உலக்கையை நீ தள்ள முடியும். ஊசி இடம் கொடுக்கணும் உன் விளக்கே வேற எங்கடா தள்ளிக்கிட்டு கோலம் போடுறேன். நீ கோடு போட்டியனா நான் ரோடு போடுறவங்க ஞாபகத்துல வச்சுக்க.
தண்ணி அடிக்கிறேன் ஆம்பளையில குறை வச்சிருது. எதுக்கு அடிக்கிற? தண்ணி அடிக்கிற. எதுக்கு அடிக்கிறேன்? ஒரு நல்ல மனிதர்களை திருத்தக்கூடிய விஷயம் யார் கையில இருக்கு? யார் கையில? வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் உங்க கையில இருக்கு. உண்மைதான். நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல எந்த பெண்மணிகள் குழந்தைகளை பயம் பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப பொம்பளை கட்டுறாங்களா ஆம்பளை கட்டுறமா? பொம்பளை 5 வயசு குழந்தையும் கெடுக்கிறாங்க, 60 வயசு கிழவியையும் கெடுக்கிறாங்க. அப்ப நாட்டை திருத்தக்கூடிய கைவசம் யார் இருக்கு? உங்க கையில இருக்கு. இங்க நாடு திருந்தது. குடிக்கிறோம் நாங்க குடிகாரங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருதுல, எதுக்கு அதை குடிக்கிற? நீங்க நிப்பாட்ட வைங்க பாப்போம். முதல்ல அபியரசர் கண்ணதாசன் தான் குடிச்சாரு. எத்தனை பாட்டுகள் எழுதல, குடிச்சா தாண்டி லென்த் கிடைக்கும். எந்த லென்த்? எந்த லென்த்? நீ குடிச்சவனு குடிக்காதவனி பாரு, குடிக்காதவனை பாரு. குடிச்சவனை பாத்தியா? அப்படி நடப்பேன். இதை ஏறிக்கிட்டு இங்க வர ஸ்டெப் கிடைக்கும். ஸ்டெப் இதுல கிடைக்குது. முதல்ல கிடைக்க முடியும். நல்ல ரத்தம் இருக்கிறவரை நீ எவ்வளவு ரூட் வேணாலும் ஓடலாம். ஒரு ரத்தம் சுண்டி போச்சுன்னா கடைசியில எங்க காலடியில நீ கிடக்கணும். கிடையாது. என்ன முகம் சுருங்கிருச்சு வையே, ஆம்பளை உட்காந்து பெட்டி வாசிக்கிட்டு இருப்பேன். முகம் உனக்கு சுருங்கிருச்சு வையே, கிழட்டு முண்டைய போடாத நாடகத்துல. முகம் சுருங்குறவரை எதுக்கு ஏறிக்கிட்டு இங்க வர? ஏறிக்கிட்டு நான் இங்க வரலையா? சுருங்காத பொம்பளை நீ போய் பார்க்க வேண்டியது. வச்சாதான் பொம்பளை வச்சாதான் சட்டம்னு நான் சொல்றேன். சிவன் சக்தி இல்லன்னா சிவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நாங்க உலகத்துல எத்தனை சாதனை பண்ணிருக்கோம். உலகத்துல நாங்களும் சாதனை படைக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆண்கள் தான் சாதனை படைச்சிருக்கோம். என்ன சாதனை பண்ணிருக்க? இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? அவங்க ஆண்மகன். ஆம்பளை தானே? ஆமாங்க. இந்த மேடையில நின்று ஆடுறையில இந்த வெளிச்சத்துல தனபால லைட் போட்டுருக்காப்ல, இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? ஆமாங்க. ஒரு பொருளை மேல தூக்கி ஏறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? சார் ஐசக் நியூட்டன். அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போனாரு 2 பேரு, ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின். இந்த 2 பேர்ல யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? ஆமாங்க. இத விட்டு தூதையில மழை பெஞ்சிருது, காலையில ஏர்மாட்டை பூட்டுறாங்க. இந்த ஏர்மாட்டை பூட்டையில என்ன மாடு பூட்டுவாங்க? காளமாடு தாங்க. காளமாடு தானே? ஏன் பொட்ட மாட பூட்டல? ஏன் பூட்டல? சால் குடிக்கையிலே நீ ஒண்ணுக்கு இருந்துருவே. சரி, இதே தூதையில ஜல்லிக்கட்டு விடுறாங்க, அதுல என்ன மாடு விடுவாங்க? அங்க காளமாடு தாங்க. ஆம்பளை மாடு தான். ஏன் ஒண்ணே விட மாட்டேங்கிறாங்க? நீ வாடி வாசல தாண்டியிலே குசு போட்டுருவே. மஞ்சு விரட்டு விடுறாங்கல்ல, அந்த மஞ்சு விரட்டுல என்ன மாடு விடுவாங்க? அங்கேயும் காளமாடு தானே? காளமாடு தானே? ஏன் பொட்ட மாட விடல? எங்க விடல? ஓடும் போதே சாணி போட்டுருவேன். ஐயோ கடவுளே. மாட்டு வண்டி பந்தயம் வைக்கிறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? அங்கேயும் காளமாடு தான்டா விடுவாங்க. காளமாடு தானே விடுவாங்க. எல்லாத்துலயும் நாங்க தாண்டி பயன்படுறோம். நீங்க அடுப்புல உட்காந்து வடிக்கட்டா லாயக்கு, அதுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதுனா, அது குழம்புக்கு சாமான் வாங்கி கொடுக்கறதுனா, அதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கறதுனா, நீ துணி துவைக்கிறது சோப்பு வாங்கி கொடுக்கறது நான் வாய்களில பேசுற என்ன சாதனை பண்ணிருக்க? மன்னித்து விடுங்கள் சண்முகராஜா. உங்களை மாதிரி ஒரு அறிவான ஆளை சந்தித்து என்னை எப்படி தூத மேடையில கழுவி ஊத்துறீங்களே ஐயா, வெதறுவீங்க யாரு? உங்கள் அறிவு எனக்கு பிடித்திருக்கிறது. நீங்க சொன்னீர்களே பெண்கள் என்ன சாதனை படுத்திருக்கிறீங்க அப்படின்னு. தூதையில இத்தனை தலைகள் உட்கார்ந்துருக்க காரணம் யார் தெரியுமா? இந்த ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா எங்களை மாதிரி தாய்மார்கள் தான். சரியா? அதே மாதிரி லைட்டை கண்டுபிடிச்சது ஒரு ஆண்மகன் தான். அந்த ஆண்மகன் லைட்டை கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த ஐயாவை பெத்தெடுத்த ஒரு பெண்மணி. நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சாதனை படிச்சிருக்காருன்னா யாரு காரணம்? அவருடைய தாயார் ஒரு பெண்மணி. இந்த மேடையில சண்முகராஜாவும் ராதா செல்வியும் நின்று சண்முகராஜாவும் ராதா செல்வியும் தான் வேணும் அப்படின்னு தூத கிராமர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னா காரணம் யாரு? உங்களுடைய தாய் பெண்மணி, என்னுடைய தாய் பெண்மணி. சரி, அதை விடுங்க. இந்த மிருகங்களை பத்தி பேசுனீங்களே, வாடி வாசல தாண்டவங்களையும் நாங்க குசு போட்டுருவோம். அங்க யாரு? காளமாடு. வாஸ்தவமான பேச்சு. எருது கட்டு விடுறது காளமாடு. என்ன எல்லாத்துக்குமே காளப்பாடு யூஸ் ஆகுறமே, பசுமாடு நீ என்னத்துக்கு யூஸ் ஆகுற? ஏண்டா எடுவட்ட எரும மாட்டு பயல, ஏண்டா சோத்து நக்கி பயல, உன் கலாச்சாரத்துல கழுதைய விட்டு ஓட்ட விட அனைத்துக்கும் காளமாடு காளமாடு காளமாடுன்னு உன் காளமாடை பத்தி மும்முரமா பேசுறிய. ஒரு விஷயத்துக்கு மிஸ்டர் டொங்காசு போடுறதுக்கு மட்டும் பொம்பளை மாடை தேடிக்கிட்டு காளமாடு ஏறிக்கிட்டு வரிய. எதுக்குடா ஏறிக்கிட்டு வர? அப்ப ஆலயமணியை தொங்க விட்டுக்கிட்டு இப்படி ஏறி எடுத்துட்டு போக வேண்டிய
தானே அப்ப அங்க மட்டும் பொட்டை மாடு உனக்கு தேவைப்படுதோ சொல்லு பாப்போம் முதல்ல வெரி குட் அதான் அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பனை கூப்பிடுவாலாம் குச்சில் போட அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த காளை மாடு பொட்டை மாடை தேடி போகுதான் எதுக்குங்க தேடுறீங்க இந்த பொட்டை மாடு அந்த காளை மாடு தேடாட்ட அப்துல் கலாம் வந்திருக்க மாட்டாரு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்திருக்க மாட்டாங்க உன் வயிறு பலூன் ஆகிறது காரணமே நான் தாண்டி பலூன் திஸ் இஸ் பலூன் நான் வெடிச்சு பிள்ளை வரும்ல ஆமா இந்த பூமியில பிள்ளை பெக்கிறதுக்கு காரணம் யாரு ஆம்பளதான் இதே உங்க ஆத்தா லூசு முண்ட ராதா செல்வி நான் சொல்லணும் இந்த நாதாரி முண்ட ராதா செல்வி உங்க அம்மா ஒழுக்கமா பேசியா இந்த பீதி முண்டதே உங்க அம்மா வெட்டி புண்ணா இந்த வெட்டி முண்டையா உங்க அம்மா ஆளை பத்தியா இந்த தப்பா கோழியா உங்க அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு மூல காரணம் யாரு ஆம்பளதான் நீங்க ஆமா நீங்க அப்படியே நீங்க நின்று நிலம் குளிர எல்லாத்தையும் செஞ்சவனத்தை உங்களை நாங்க வாங்கராசன் மக்களைய கூப்பிடணுமா ஆமாங்க நாங்க நினைச்சாதான் நீ முதல்ல அப்படிங்களா ஆமா அப்படியா என்ன வேணா நினைப்பீங்களா பேசுவேன் இந்த இடத்துல என்ன பண்றீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஓ பிசினஸ் நீங்க வந்துட்டீங்களா நாங்களே வியாபாரம் தாங்க என்ன வியாபாரம் நாங்களும் பிசினஸ் தான் பண்றேன் நம்ம பிசினஸ் நியூ பிசினஸ் என்ன பிசினஸ்ங்க நம்ம பிசினஸ் மாத்திட்டீங்களா என்ன பிசினஸ் இப்ப நம்ம பிசினஸ் நொங்கு நானும் பிசினஸ் மாத்திட்டேன் என்னது இளநீ சரியா இருக்குல்ல சூட்டுக்கு நல்லா இருக்கு ஆமா சூட்டு தணிக்கும் செவ்வளனியா நாட்டு இளநியா ஆமா எங்க இளநீ செவ்வளனிங்க செவ்வளனி ஆமா ஓ மொத்த குத்துகையா ஆமா இளநியில தண்ணி நிறைய இருக்கு என்ன இப்படி சொல்றீங்க இளநிய வெட்டி பாருங்க 2 செம்பு 3 செம்பு தேரும் எங்க நேத்து ஒரு இளநீ வாங்கினேன் அது யாரு அரைக்காப்பிடி கூட தேரல அது யாரு இளநியா இளநியா இளநீ கொட்டையான்னு தெரியல உள்ள பருப்புலாம் இருக்குமா நல்லா உங்க நொங்கு எப்படிங்க நம்மது 5 கட்டு நொங்கு சும்மா சொல்றேன் இன்னொரு நொங்கு இருக்கு ஒத்த கண்ணு நொங்கு தொரட்டியா இருக்கும் அது மூடிடுச்சு கண்ணு அதான் அவங்க நொங்கு ராமதாஸ் நொங்கு ஆமா அதனால ஏன் வியாபாரத்தி ஓ வியாபாரத்தி சேர்ந்து இந்த இடத்துல ஆடி பாடி அது கையால பிஞ்சக்குள்ளே அடி கையால பிஞ்சக்குள்ளே கணக்கில்லாத பணமரந்தா இந்த பணமர தோப்புக்குள்ளே ஊட்ட போறேன் கலப்ப தூதையில ஓட்ட போறோம் நம்ம பொழப்ப தூதையில இந்த பிள்ளைய ஓட்ட போறேன் பின்ன உழப்ப சும்மா சொல்லுவேன் ஒண்ணும் இல்ல இந்த பிள்ளைய பொழக்க போறேன் நீ போல நான் செய்ய போறேன் கையில மாத்திரை மொழிகிட்டு இப்பதான் தெளிச்சு கொடுத்துருக்கு. இப்ப ஏன் அந்த மைக்கில வாய வச்ச அது ஓதா கோவிச்சுக்கிறாங்க. ஏன் மைக்கில வாய் வை? சரி பரவாயில்ல. தாலாட்டே நான் போறேன் தாலாட்டே நான் போறேன் தாலே
சென பிடிச்சிடாமே நீ மாட்டிக்கிடுவ. என்னையா விரிசலான காட்டுக்குள் என் சூனம் சூளை இதுல ஏ சிங்கினு காஞ்சில கீழே சேர்த்து முடியலையா? அப்புறம் காசு மட்டும் வாங்க கண்டாரலி மேல. ஏய் சென்னையா இந்த பிள்ளை சென்னையா இருக்கு பார்த்தாடு. முட்டி உடஞ்சு போயிடும். என்ன சென்னையா? யாருக்கு சென்னை? ஏற்கனவே முட்டி வாப்பாடு போய் கிடக்குறா. ராமதாசுக்கு தான் வழுக்க பிள்ளை பார்த்தாத்தாள் ரொம்ப இப்படி பண்ணியா மறுநாள் ஓடி வந்துருவாரா? உலகத்திலேயே உன்னை மாதிரி பெண்டு உடுக்க யார்? நீனே பெண்டா போயிச்சியடா. என்ன நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கியா? மச்சானே வச்சுக்கடி முந்தானே மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சலவா ஆசை வச்சு மேல ஒரு நாளைக்கு கீழே விழுக போகுது. நாய் கவிட்டு ஓட போகுது. கவிட்டு போட்டு மாமா சூப்பர்மா. உண்மையிலேயே நல்லா பேசுறீங்க. பேசுவீங்க மாமா. நல்லா பாடுறீங்க. நல்லா பாடுவீங்க மாமா. நல்லா ஆடுறீங்க. நல்லா ஆடு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் உங்களை சந்திக்கக்கூடியதுதான். பாட்டீஸ்வரனி அப்படின்னா என்னங்க மாமா? உள்ள ட்ரௌசர் போட்டிருக்கியா? எங்க அக்கா லங்கோடு தான் போடும். லங்கோடா? லங்கோடு குடும்பமா? செட்டின்னு நினைச்சேன். உங்களுடைய பேர் என்ன? மை நேம் இஸ் சத்தமா பேசுறீங்க. உனக்கு எப்பவுமே கேட்காது இந்த பிள்ளைய பார்த்தா. என் பேரா சரஸ். ஓல்டு மங்கா. சரஸ். சரஸ். வாட் இஸ் சரஸ்? சூப்பர் பேர். உங்க பேர்? புரியலடா. புரியல. லைட் ஆஃப் பண்ணி. ஏய் புரியலங்கற லைட் ஆஃப் பண்ணவா? என் பேர் சரஸ். உங்க பேரு? ஒரசு. ஏய் ஒரசு. ஒரசுடா. என் பேரு குத்து. நீ நக்குன 27 வருஷமா இந்த பேரத்தையும் சொல்றேன். கால் ஒரு பிள்ளைய குத்தல. மொட்டை குத்தாத்தான் குத்துறேன். போய் விளக்கு போடுறா போடா. சரசு. ஒரசுடா. சரசு. ஏய் ஒரசுடா. ஒரசுனா தீ பிடிக்கும். பத்திட்டு போடுறா. பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? கடப்பார முனி. என் பேர் பொந்து கருப்பாய். என்ன கருப்பாயி? பொந்து கருப்பாய்டா. பொந்து கருப்பாயா? கருப்பாய் எடுத்துட்டு பொந்துண்டு வை. பொந்து. உங்க பேரு? கடப்பார. என் பொந்த காமிப்பேனா? நான் கடப்பாரை விடுவேனா? என் பேர் நிமிர்ந்திருக்கிற நீலமேகம்.
இவன் தாண்டா நாடகத்தை கெடுத்தது. என் பேரு சூலாயுதம். சூலாயுதம்மா. ஓ ஆயுதம் அங்கனே இருக்கட்டும். ஏமா சூலாயுதம் 3 கண்ணுல வேணும். பண்ணிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரை மாத்திட்டீங்க. என் பேரை மாத்திட்டு. என்ன பேரு இப்போ? என் பேரு புடலங்கா. ஏய் என் பூர தர்பூசணி. முக்கா மக்கா தர்பூசணிங்கிற நெல்லிக்காய். புடலங்க வளரலன்னா நீ என்ன பண்ணுவ? என்னது? புடலங்க வளர்றதுக்கு என்ன பண்ணுவ? கல்ல கட்டி தொங்க விடுவேன். எங்க நான் கல்ல கட்டி தொங்க விடவா? அப்போ உன் தர்பூசணி பழுக்கலைண்டா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? சாம்பலை வச்சு பெனைவேன். ஓசில கிடைச்சா மூதேவி. பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு சொக்கு. என் பேரு ஜக்கு. என் பேரு குத்து. தாயலி. ஓ தாயலி இவனை வாட்ச்மேனா வச்சதுக்கு தாயல் தான். உன் பேரு? உங்க பேரு என்ன சொன்னீங்க? சொக்கு. என் பேரு ஜக்கு. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா நக்குண்டு வைப்போம். பேரு வேணும். அந்த பேரு குழந்தைக்கு அந்த பேர் வைக்க கூடாது. பேரை மாத்துங்க. என் பேரு காட்டு ராஜா. என் பேரு காட்டு ராணி. என் பேரு மாட்டு ராஜா. தாயலி சம்பளத்துக்கு ஏத்த வேலை செய்தா. உங்க பேரு? என் பேரு உருவப்பேன். உங்க பேரு? சொருவப்பேன். அதாவது சேர்ந்துட்டாங்கடா. தள்ளாண்டியா? ஏய் சண்முகராஜா, நான் என் வாயால அந்த நேமம் நான் உங்களை சொல்லுவேனா, நீங்க என்ன மாதிரியே வர்ணிப்பீங்களா? ஏ காட்ராசா. ராஜாவை தூக்கிட்டு நான் உன்னை சுருக்கமா கூப்பிடுறேன். ஏய் காட்டு. ஏ மாட்டு. சொருகு தள்ளு. ஏய் காட்டுடா. குத்துடி. சொருகுடா. மாத்திரத்தை குடிச்சுப்போ. இந்த கிடாய் வேற மூளை கிடாயா இருக்கு. சம்பந்தம் இல்லாம ஒரு தடவை அந்த கிடாய். என் உண்மையான நேம் உங்கள்கிட்ட சொல்லுமா? அந்த நாய் வந்து மாமா என்னுடைய நேம் என்ன தெரியுமா? என்ன நேம்? புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா செல்வி நான் தான். என் பேர் சப்பி சரோசா. என் பேரு நக்கி நடராசன். இவன் 2 பேரும் நம்மளை கெடுத்தே போடுவாங்க போல. சும்மாறா. எஸ் மேடம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத, நொங்கு எடுத்துருவாங்க. போக மாட்டேன். அண்ணே யார்கிட்ட லவ் பண்ற? லவ்வர்கிட்ட பேசுறியா? வேண்டாம்னே, பானை தெரிச்சிடும். ஐயோப்பா, காதல் பண்ண போறீங்களா மாமா? ஆமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா என்ன? உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் வச்சுக்கலாம். சண்முகராஜா, எத்தனையோ பொய்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அதே மாதிரி எத்தனையோ உண்மைகளை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னீர்கள் பத்தி, கல்யாணம் பண்ணி கடைசி வரை வைப்பேன்னு. கடைசி வரை வைப்பீங்களா மாமா? கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே மாமா? கையை விட்டா 4000 ரூபா தருவானா சம்பளம்? ஏய் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கோணம் சொன்னீங்க மாமா. கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே? என்னாச்சா? மாத்திரை போடுறா, பிரஷர் மாத்திரை, நலம்பு தெளிச்சி, இல்லாட்ட லேவி இந்த வாயில வச்சுக்கிறேன். கண்ணு தெரியலையா? என்னப்பா? உன்னை நான் எங்க மாமி மகளா நினைச்சிருந்தேன். ஒரு காலத்துல உன்னை என் பொண்டாட்டியா நினைச்சிருந்தேன். தவக்குன்னு இங்க பிடிச்சிடாத, உனக்கு கொண்டே விடுவேன். கடைசியில கைய விட்டுட்டு போக மாட்டீங்களா? சோறு சாப்பிடுற கைய அதை போய் விடுவேனா? வேற எதை விடுவ? நீ ஒட்டாங்கைய கூட விடுற, நீ மண்டைய கூட விடுவ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால என்னுடைய காதல் அருமையான காதலை சொல்லுங்க. மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். எப்படி தெரியுமா? அந்த சிவரஞ்சனி ராகத்துல வச்சு பாடி மேத்தி இந்த இரு கண்ணிலும் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பெரியாதது கலைத்தாலும் கலையாதது. கருவாச்சி சாடமாட பார்வையாலே காதல் வந்து சொன்னது என்னாச்சு?
காதல் வந்து பொதுமுடமை ஆயாச்சு சாமத்திலே ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன் ஓடி பின்னையில நினைப்பில படுத்திருந்தேன் காத்தடிச்ச சலசலக்கும் உடையெல்லாம் நினைப்பு படுத்தாடும் பாவி மக உன் நினைப்பு தங்கத்தில் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வள்ளமல நீ மாலை நேரத்தில் நிலவோ சுத்திர பூவில் போலமா சுத்திர பூவில் போலமா சுத்திர பூவில் போலமா கத்தி விரல் அரைக்க தானமா முத்திரக உனக்கு தானமா சுத்திர பூவில் போலமா சுத்திர பூவில் போலமா கத்தி விரல் அரைக்க தானமா முத்திரக உனக்கு தானமா தெய்வ திரு எம்எம் பாஸ்கரன் ராஜ நடிகர் மகன் அவர்கள் எம்எம்பி கோபிநாதன் அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு பெற்றுள்ள அன்பு உள்ளத்துக்கும் ஆமாம் அன்பு அப்பா எம்எம் பாஸ்கரன் அவர்கள் குடும்பத்தாரவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அண்ணன் சங்கர் கணேஷ் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அன்பு மாமா முஸ்தபா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு மாமா அவர்களுக்கும் அன்பண்ணன் சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் தூதை கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பிலும் நன்றிகள் அந்த வணக்கம். ஏஎம் தனசேகரன் மாப்பிள்ளை அவர்கள் பாசத்துக்குரிய அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை படுத்துகின்றார். ஏஎம் தனசேகர் அவர்கள் அண்ணன் சண்முகராசா அவர்களுக்கு பொன்னாடை படுத்து இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் தனசேகர் அவர்கள், என் அன்பு உடன்பிறவா சகோதரர் இருவருக்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக எனது ஒரு செய்யாம்குளம் குளத்தூர் தேவர் பேரவை மருது பேரவை சார்பாக நன்றி. ஏன் ஆஃப் பண்றீங்க? ஹலோ கதர் ஆடையை ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கும் அடிய நகைச்சுவையை பாராட்டி மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரர் தனசேகரன் உத்தம பாசறையைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளன் தனசேகரன் அவர்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து இந்த கலைஞர்களை கௌரவித்ததற்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எங்களது இருவர் குடும்பத்தின் சார்பிலும் இந்த தூதை கிராம பொதுமக்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றிகள் அந்த வணக்கம். தனமலன் ரேடியோஸ் அவர்களுக்கு ஏஎம் தனசேகர் அவர்கள் பொன்னாடை படுத்துகின்றார்.
ஆளுக்கு ஒரு பாட்டை சொன்னா எத்தனை ஒரு வாய் தான் இருக்கு. மொத்தமாக 7 பாட்டு சொல்லியிருக்காங்க. 7 பாட்டுக்கு எப்படி பாடுறது? ஒரு பாட்டாக பாடுறோம். விடிய 6 மணிக்கு தான் முடியும் நாடகம். அன்பு சகோதரர் ஆடியோஸ் நமது தனபாலன் ஆடியோஸ் அன்பு உள்ளத்திற்கு கொண்டாடி பற்றிய நமது அன்பு அண்ணன் தனசேகரன் அவர்களுக்கு தனபாலன் சார்பிலும் அதில் பணிபுரிகின்ற அன்பு தம்பி இயக்குநர்கள் சார்பிலும் சிறந்தால் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். உங்களுடைய காதலை சொல்லுங்க. அருமையான காதல் மாமா, சண்முகராஜா மாமா. எத்தனையோ பேத்தோட நானும் காதல் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஆனா உங்களை மாதிரி காதல் பண்ண உலகத்துல யாருமே கிடையாது. ஏதோ ஓரளவு. ஆமா, போக போக உனக்கு நல்லா இருக்கும். இதுல செய்வேன் போக போக. இப்படிங்க நல்லா ஏற்றி வைங்க. 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? சோத்துல தண்ணி ஊத்தவா? போகக்கூடாது, வகுத்தால ஓடிடும். அடியே அடி சின்ன புள்ள, அடியே அடி சின்ன புள்ள, அடி துடிக்குது கண்ணுக்குள்ள, அடியே அடி சின்ன புள்ள, அது துடிக்குது கண்ணுக்குள்ள, மனமே மனமே அரசா நல்லாதே, அட சின்ன பெண்ணா இன்னைக்கு அடி துடிக்குதா, அடியா கேப்பா கவிதை ஓடுமா, அடியே அடி சின்ன புள்ள, அடி துடிக்குது முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து கொண்டோம் ஒண்ணுக்கு ஒன்னாக உழைப்பி கடமை என்று ஓடிடும் ஏழையருக்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி